அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு பெயரில்லா பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய டாபிக் ஆனிமே டாபிக். நீ எனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறான், அதுதானான்னு எனக்கு தெரியல. அதானடா? இல்ல, அதான். அதனாலதான் இப்படி ஆரம்பிச்சேன். என்ன டாபிக்டா சொல்லுடா. மெயின் ஸ்ட்ரீம் அனிம் இருக்குல்ல, அந்த மெயின் ஸ்ட்ரீம் அனிம்ல இல்லாம நம்ம நிறைய சிலது பார்த்துருப்போம். சிலதெல்லாம் கமாண்ட் பஞ்சகல்யாணின்னு சொல்லிட்டு உன்னைய பார்க்க வைக்கும்ல. அந்த மாதிரி அனிம்ஸ் என்னென்ன, சும்மா ஜென்ரலா நம்ம ரிவ்யூ எல்லாம் பண்ண போறது இல்லை, ரேட் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா, நீ பார்த்த ஃபர்ஸ்ட் நான் மெயின் ஸ்ட்ரீம் அனிமே எது? அனிமேக்ஸ் டைம் ஞாபகம் இருக்கா? அனிமேக்ஸ் டைம்லயே வந்து கின்பன் கலைடோஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு ஷோஜோ சீரிஸ் இருந்துச்சு. அத பேசிக்கலி ஒரு ஸ்கேட்டிங் பண்ற பொண்ணு ஒருத்தி இருப்பா. அவளோட உடம்புக்குள்ள வந்து ஒரு செத்த டீனேஜரோட ஆவி, பையனோட ஆவி உள்ள வந்து பூந்துரும். அந்த டைம்ல இருந்தே நமக்கு வந்து ஜான்ரா ஸ்பெசிபிக் ரிக்வயர்மெண்ட்லாம் இல்லை. அது எதா இருந்தாலும் பார்ப்போம்னு பாக்குறது தான். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனிமேக்ஸ் டைம்ல தான் ஏதாவது இருக்கும் அவுட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம்னு பார்த்தது. நீங்க அதுக்கு முன்னாடியே வேற ஷோஜோ அனிமே பார்த்திருந்தீங்கன்னா அதுவே அவுட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் தான் நான் சொல்லுவேன். அதுவும் நம்ம கரெக்ட் தான். ஹைடி எல்லாம் சின்ன வயசுல பார்த்தோம். அப்ப அது கார்ட்டூன் நினைச்சு பார்த்தோம். கரெக்ட் தான். ஹைடிங்கிறது இங்கிலீஷ் நாவல்ல. ஹைடிங்கிறது இங்கிலீஷ் நாவலா இருந்தாலும் அனிமே அடாப்டேஷன் ஒன்னு வச்சு பண்ணியிருந்தாங்க. அதை தான் கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆல்ப்ஸ் நோ ஷோஜோ ஹைடி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஊர்ல ஹைடி அப்படின்னு மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமை விட்டு உள்ள வந்ததே அதுவே ஒரு மெயின் ஸ்ட்ரீம். ஓகே, நமக்கு அது மெயின் ஸ்ட்ரீம் ஹியோக்கா தான். ஹியோக்காவே மெயின் ஸ்ட்ரீம்ன்ற அளவுக்கு வாழ்க்கை வாழ்றோமா? ஓகே ஓகே, இப்போ நீ சொல்லு, நீ ஏதாவது பார்த்திருக்கிய அந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டா கொஞ்சம் இருந்ததுன்னா ஒரு ஸ்டெயின்ஸ் கேட்னு சொல்லுவேன். ஆனா அது மெயின் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். பட் அந்த டைம்ல அது டிஃபரெண்ட் தானே. இப்பவுமே சயின்ஸ் கேட்லாம் பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மை ஹீரோ அகாடமியா, ஜுஜுட்சு கைசென், டீமன் ஸ்லேயர் மட்டும் தான் நாங்க பாப்போம்னு அழுதுட்டுலாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவுட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம்னு கூட சொல்லலாம். பட் நம்ம மண்டமே இருந்து ஒரு கொண்டையை மறந்துட்டோமே. மூணாவதா ஒரு நபர் உள்ளே வந்திருக்கிறார். அதே எடுத்த உடனே பேனர்ல வந்து ரெட், ப்ளூ, கிரீன் வச்சிடலான் இருந்தானா, அதனால இன்ட்ரோடக்ஷன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமா, சொன்ன மாதிரி மூணாவதா ஒரு நபர் இருக்கு. அப்படி ஆர்ஜிபி ஆர்ஜிபி கவர் பண்ணிட்டோம். வா, போக்கிமான் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நீ போக்கிமான் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. மெயின் ஸ்ட்ரீம்ல போக்கிமான் எவ்வளவு பெருசாச்சோ அந்த மாதிரி டிஜிமான் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு டிஜிமான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போக்கிமானோட. எனக்கு போக்கிமானோட எனக்கும் டிஜிமான் தான் பிடிச்சது. பட் டிஜிமான் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பக்கா மெயின் ஸ்ட்ரீம் தான். இல்ல, அது டிபிக்கல் ஷோனன் டெம்ப்ளேட். ஆனா அட்லீஸ்ட் நான் பேசினவங்களோட போக்கிமான் தெரியும், டிஜிமான் அது என்ன போக்கிமான் படமான்னு கேட்பாங்க. வாயிலடி டிஜிமான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்னோன் மெயின் ஸ்ட்ரீம்னு நான் சொல்லுவேன். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் இல்லன்னு கிடையாது, பட் ஒரு அன்னோன், ஒரு டார்க் ஹார்ஸ். எப்படி இந்த பிக் ஃபைவ்ல ஹண்ட்ரக்ஸ் ஹண்ட் எப்பயும் மறந்துடுவாங்க, ஃபேரி டெய்ல ஞாபகம் வச்சுப்பாங்க, ஆனா ஹண்ட்ரக்ஸ் ஹண்ட் மறந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி டிஜிமான் ஒரு இது வரும் நினைக்கிறேன் நான். அது வரும். அதாவது என்னன்னா, நீ வந்து அவுட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்றது வந்து பாப்புலாரிட்டி வைஸ் சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி டீல் பண்ணலாம், ஜான்ரா வைஸ் சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி டீல் பண்ணலாம். ஸோ டிஜிமானும் ஒரு ஆங்கிள் வரத்தான் செய்யும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, அந்த கெலடியோஸ்கோப் இது நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் பார்த்ததில்ல. அதுல ஆரம்பிச்ச அக்ரி ஆர்ட்ல இருந்திருப்ப நீ. அக்ரி ஆர்ட் கேப்டன் சுபாஷா, அதனால நீ அங்க பிஸியா இருந்திருப்ப. ஐ அண்டர்ஸ்டாண்ட். கார்ட் கேப்டர் சாக்குரா, கின்பன் கலைடோஸ்கோப்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அப்ப வந்து எனக்கு இனுயாஷாவே வந்து மெயின் ஸ்ட்ரீம் விட்டு வெளில வந்த மாதிரி, அது ஒரு ஷோனனா இருந்தாலும் ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் மாதிரி இல்ல. இப்போ நீ கேட்டனா அது மெயின் ஸ்ட்ரீம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. இனுயாஷா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெவல்யூஷனலைசிங் ஆனிமே மாங்கா தான். நம்மளோட ஆடியன்ஸ் செக்ஷனுக்கு அவ்வளவா அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஷோனன் சைட்ல அது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஸோ ஒரு விதத்துல அது வந்து நான் ஷோஜோ டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ற ஒரு ஷோனன் அது. ஸோ இட் இஸ் நாட் மெயின் ஸ்ட்ரீம்னு கூட சொல்லலாம். அனிமேக்ஸ் காலெல்லாம் பேசிட்டு இருக்கோம்னா டான் டிடெக்டிவ் ஸ்கூல் கியூன்னு ஒன்று வந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் பீஸ்க்கு டஃப் தரது அது ஒண்ணு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அது இல்ல, அது நீ சொல்றது வந்து டிடெக்டிவ் கோனன். அது டிடெக்டிவ் கோனன். ஓகே ஓகே ஓகே. நான் சொல்றது வேற, டான் டிடெக்டிவ் ஸ்கூல் கியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்டிவ் ஸ்கூலுக்கு மாதிரி போவாங்க. அது எனக்கு சின்ன வயசுல பார்த்தது வந்து அது ரொம்ப வாவா இருந்துச்சு. மற்ற நார்மல் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ், ஹெர்க்யூல் பாய்ரட், அதெல்லாம் வந்து கம்பேர்
பண்றப்போ திஸ் வாஸ் ஆக்சுவலா ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பிங்லி ஃப்ரெஷ். ஓகே ஓகே சரி, டிடெக்டிவ் மேட்டர் வந்துட்டோம். அப்படியே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் விட்டு சொல்லிட்டோம்னா, எங்க அண்ணன் அவரோட அடுத்த சீரீஸ் விடுறாரு. யாரும் இதுக்கு எக்ஸைட் ஆக போறது இல்ல, நம்ம மட்டும் எக்ஸைட் ஆயிட்டு அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். கண்டினியூ. பட் ஸ்டெயின்ஸ் கேட்னு டச் பண்ணதுனால நம்ம வந்ததுனால சில விஷயங்கள் நம்ம டச் பண்ணாம போக முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் டுட்டுரு. ஆமா, அப்புறம் பனானா. அப்புறம் தர்மபுரி. インドターミナルナードゥーシュダルマプリの路上で தர்மபுரி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தர்மபுரி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு மட்டும் எத்தனை டேக் போயிருக்குன்னு தெரியல. ஸோ ஸ்டெயின்ஸ் கேட் டச் பண்ணதுனால இது வந்தாச்சு. அடுத்து வேற என்ன சொல்லுவேன்? நீ வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலி நான் ஒரு லிஸ்டே வச்சிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து, இது ஒரு மீடியாக்கரான அனிமே தான், பட் ஒரு பிகினர் லெவல்ல ரொம்ப எபிசோட் கமிட்மெண்ட்லாம் இல்லாம பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜிகோகு ஷோஜோ ஹெல்கர்ல்ஸ். பேசிக்கலி லைஃப்ல ஒருத்தங்களுக்கு ஒன்று நடந்துட்டு இருக்குது, அவங்கள யாரோ டார்ச்சர் பண்றாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்காக இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். ஃபோன் நம்பரோ வெப்சைட்டோ மறந்து போச்சு. அது கரெக்டாக 12 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். அங்கே ஓப்பன் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்களை அன்னியன் வெப்சைட்ல டைப் பண்ணிங்கன்னா அந்த ஜீவன் வந்து உங்களோட ஆப்போசிட் ஆள நரகத்துக்கே எடுத்துட்டு போயிடும். இதுல ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, உன்னோட கம்ப்ளைண்ட்டை நான் வாங்கி படிச்சு அந்த உனக்கு வேணுங்கிறத கொடுத்தேன்ல, அதனால நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னையும் நான் நரகத்துக்கு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஷோவோட ப்ரிமைஸ். இது வந்து எபிசாடிக் ஷோ. ஸோ மொத்த சீரீஸும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒத்த எபிசோட அங்கங்க பொறுக்கி கூட பார்க்கலாம். எல்லா எபிசோடும் ஒரே டோன்லயும் இருக்காது. சில டைம் வந்து நல்லவங்களும் தோத்து போவாங்க, சில டைம் கெட்டவங்களும் தோத்து போவாங்க, சில டைம் எல்லாருமே தோத்து போவாங்க. அந்த மாதிரி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். மீடியாக்கரான ஷோ தான், நான் ஓப்பனா சொல்றேன், பட் என்கேஜிங்கா வச்சிருக்கோம். அதே மாதிரி நல்ல ஒரு மலையாள சினிமா படம் பார்க்கணும் அப்படின்னா இன்னொன்னு இருக்கு. நல்ல ரெக்கமெண்டேஷன், நல்ல கம்பேரிசன். அதாவது பாத்தீங்கன்னா 12வது படிக்கிறப்போ வரவன் போறவெல்லாம் அடிச்சு என்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லுவான். அவனும் கஷ்டப்பட்டு படிக்கலான்னு போவான். நம்மளுக்கு மார்க் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக ஒரு ரைட்டை விட்டு உள்ள அக்ரி காலேஜ்குள்ள பூந்துருவாப்புல. அந்த அக்ரி காலேஜ்குள்ள பூந்தவன்னா அவனோட லைஃப் எப்படி இருந்தது? இவ்வளவுதான் கின்னஸ் ஆச்சு. நல்ல ஆடு மாடு கோழி. இந்த அப்பா படம் பாத்திருக்கீங்களா? சமுத்திரக்கனி வருவாப்புல. அவர் எல்லா படமும் அப்போதான் இருக்காரு. சரி, உங்ககிட்ட ஒரு ஹாட் டேக் கேட்கணும்னு இருந்தேன். இப்படி கரெக்டா சொல்லு, கில் மெயின் ஸ்ட்ரீமா இல்லையா? கில் வந்து சக்சஸ் வைஸ் மெயின் ஸ்ட்ரீம், ஜான்ரா வைஸ் சும் மெயின் ஸ்ட்ரீம், பட் ஆஸ் an anime மெயின் ஸ்ட்ரீம் இல்ல. அதாவது பிரசன்டேஷன் வைஸ் கில் எந்த விதத்துலயும் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. மத்த எல்லா ஆங்கிள்லயும் அது மெயின் ஸ்ட்ரீம் தான். இதுதான் என்னோட ஹாட் டேக். ரைட்டு, ஓகே. இப்போ என்னோடது வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாலி இசைக்கையில் ஆரம்பிப்பேன். லாக் ஹரைசர். அகெயின் இது ஒரு மீடியாக்கர் அனிமே. ஆனா இசைக்கைஸ்ல நான் பார்த்த ஜென்ரல் தீம் என்னன்னா, ஸ்டோரி வந்து ஹீரோ பார்ட்டி எப்படி பவர் அப் ஆறாங்க அப்படின்னு தான் இருக்கும். இவன் ஒருத்தன் தான் வந்து எதுக்கு சண்டையெல்லாம் போட்டுட்டு, இந்த வேர்ல்டுல கரன்சியும் இருக்கு, நம்ம ஊர்ல பண்ணதை பண்ணுவோம், நான் மொத்தமா பேங்க் வாங்கிடுறேன், இனிமே நீ எதா பவர் அப் பண்ணும் அப்படின்னா காசு வேணும், காசு யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு, எங்க சண்டை போட்டு பார்க்கலாம். அது என்னன்னா, அது ஜாலியா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கு. பட் கான்செப்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்தது நான் எங்க போவேன்னா, ஓகே நீ ஈஸியா கெஸ் பண்ணிடுவேன், ப்ராஜெக்ட் கே தான். எது இந்த பிரபாஸ் நடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தெளிவா சொல்லிடு. நான் சொல்ற ப்ராஜெக்ட் கே வேறு. அதுல வந்து ஆவரேஜ் சீரீஸா இருந்தாலும் 2 சூப்பர் மொமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மொமெண்ட், வாட்டர் கிங் இல்ல அவங்க கூட ஒரு ஃபைட் போடுவாங்க, கலர்லெஸ் கிங்கோட நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபயர் கிங்கோட ஜெயில் பிரேக். அதான் எனக்கு அந்த ஃபயர் கிங்கோட கேரக்டர் டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியே சோம்பேறி வலிச்சடிச்ச சோம்பேறி மாதிரி இருப்போம். ஆனா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல மட்டும் எனக்கு அடுத்தது இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அனிமே தான் ஆக்சுவலி. இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமே இருக்குன்னு தெரியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோலி பிச்சிருவேன் பிச்சு, இப்படி போனாலும் கிச்சர் வந்துட்டு மாத்தலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது சோல் ஈட்டரு. நினைப்பேன் பேசிக்கலி ஒரு ஸ்கூல் செட்டப்ல டெத் ரீப்பர்ஸ் வச்சு நடத்துறாங்க. ஷோனன் வேணும், ஆனா எனக்கு கொஞ்சம் வேற ஏதாவது வேணும்னு எதிர்பார்க்கறவங்க நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நானும் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல, ஆனா கொஞ்சம் வேற எக்ஸிகியூஷன்.
எஸ் கமிங். ஏஞ்சல் பீட்ஸ் வருவான், நேர ஒரு ட்ரக் வரும், எல்லாரும் நினைப்பீங்க ட்ரக் அடிபட்டு இசைக்காய் போவான்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அவன் செத்துருவான். ட்ரக் அடிபட்டு செத்து போயிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கான். அது இசைக்காய் இல்லம்பியா நீ? இசைக்காய் தான். தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் இஸ் லைக் எக்ஸாக்ட் சேம் திங். செத்துருவான். இதெல்லாம் இசைக்காய்க்கு முன்னோடி இசைக்காய் அப்படின்னு நினைச்சுக்க எல்லாரும். பட் இது வந்து ஒரு ஜாலி வாட்ச் என்ன கேட்டா. பழனிசாமி ஒரு பங்கு மட்டும் சொல்லி ஏமாத்துறான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். மீதி இருக்கிறவன் தைரியமா இருக்கிறவன் எவ்வளவு இறக்கணுமா இறங்கிக்க. அதாவது இவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாதுன்ற தைரியம் வச்சுக்கிட்டு என்னென்ன பேசலாம் பாரு. ஜாலியா இருக்குண்டா. இப்ப போய் சாண்ட்ரா மாத்தலாம்னு இருக்கேன் காமெடிக்கு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் பீட்ஸ் காமெடி நீங்க ஜாலியா நீங்க ஜாலி வேற காமெடி வேற. ஓகே கரெக்ட் தான். காமெடி வந்து இது ஆக்சுவலா நல்ல காமெடி. நான் ரொம்ப ரசிச்சது பாக்கா அண்ட் டெஸ்ட். 2 சீசன் 2மே வேற லெவல். நான் ரீசெண்டா நானே திரும்ப யூடியூப்ல பார்த்தேன். நாஸ்டாலஜியாவா இல்லன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கான்னு. ரெண்டுத்துக்கும் நடுவுல நான் சொல்லுவேன் பாக்கா அண்ட் டெஸ்ட். இது வந்து எப்படின்னா சும்மா சில எபிசோட்ஸ் போட்டு பார்த்து சம்பந்தமே இல்லாம ஜாலியா இருந்துட்டு ஓகே சூப்பர். பாக்கா அண்ட் டெஸ்ட் தானே? ஆமா பாக்கா அண்ட் டெஸ்ட் தான். பாக்கா டு டெஸ்ட் நோ ஷோஜிக்கு என்னமோ வரும். பாக்கா டு டெஸ்ட் டு ஷோக்கா. ஜானர்ல காமெடியே காணோம். காமெடி இல்லையா? வாயில அடிங்க. என்னது இல்ல விக்கிபீடியாவே ஏதோ குழப்பதான் என்ன? அது காமெடிப்பா, அவுட் அண்ட் அவுட் காமெடிப்பா. ஜானர் ஃபேண்டசி. எது? டேய் இல்லடா அதுவும் ஒரு விதமான ஃபேண்டசி தான். ஸ்கூல்ல எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. சோல் ஈட்டர்ல கூட டார்க் காமெடின்னு வருது ஜானர்ல. சொல்லிட்டு நல்லா இருக்கும். அது கம்ப்ளீட் க்ளீன் பேக்கேஜ். அதுல காமெடி எல்லாம் நல்ல தரமா தான் இருக்கும். பட் மை क्वेश्चन இஸ் how is Baka is not comedy? ஒருவேளை லைட் நாவலோட விக்கிபீடியா பாக்குறியோ? இட்ஸ் a Japanese light novel series written by ஆமா. அனிமேன் போனா மேபி அத வந்து காமெடிக்குள்ள செக்ஸ் கிளாசிஃபை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இன்னொரு உன்னதமான ரெக்கமெண்டேஷன் கைச்சோ மெய்டிசமா. கைச்சோ மெய்டிசமாலாம் வந்து ஷோஜோ ஜான்ராவின் டிராகன் பால்ரா. அதை மெயின் ஸ்ட்ரீம் கிடையாதுன்னு சொல்றானே. இந்த அடியத்தை யாராவது தட்டி கேளுங்க மக்களே. இல்ல நான் ஷோஜோவோட டிராகன் பால் வந்து செயிலர் மூன் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். உண்மையிலே ஷோஜோவோட டிராகன் பால் வந்து செயிலர் மூன் தான், டவுட்டே வேண்டாம். பட் கைச்சோவா மெய்டிசமா வந்து நருட்டோ மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா தட் இஸ் a very trend setting anime. ஏனிவே வேற ஏதாவது பக்திருக்கே இல்ல என் சைடு ஒரு எட்டி பார்க்கட்டா? இருக்கு. வெல் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படியே ஒரு மலை மாதிரி குவிச்சு வச்ச ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸ் பேரு ஹிபிகி யூஃபோனியா. நான் கூட டமாகி பிரில்லியன்ட் பார்க்குன்னு சொல்லி சொன்னோம்னா அடிச்சு கொண்டுருவாங்க என்னைய. அது வெல் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டருக்குன்னு ஸ்கிரீன்ஷாட்ல போட்டு காட்டுற மக்களே, இதுலயே உங்களுக்கு தெரியும், பாத்துக்குங்க. எனிவே நான் சொல்றது சவுண்ட் யூஃபோனியம், ஹிபிகி யூஃபோனியம். இது வந்து ஒரு ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல் மாதிரி. அதுல குரூப் ஆஃப் பேண்ட் பிளேயர்ஸ், பேண்ட் 4 பசங்க வந்துருவாங்க. அதுதான் பிரசன்ட் ஸ்கூல். இப்படி பேசுறா நமக்கு அவ்வளவுதான். இவன் குறுக்க வர்றதுக்கு முன்னாடி சரக்குன்னு சொல்லிடுறேன். சரக்குன்னு கொடுத்தீங்கன்னா படக்குன்னு கையில் போட்டு வடக்குன்னு கிளம்பு. ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்கும் அவங்களுக்கு பர்சனலா growth எல்லாமே ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஃபீமேல் கேரக்டர்ஸ், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறவங்க இந்த சீரீஸை பார்க்கலாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி திஸ் இஸ் a pure slice of life. அதுவும் சவுண்ட் மியூசிக் ஓரியன்டட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அந்த ஜான்ரா உங்களுக்கு கனெக்ட் ஆகலனா இது கூட உங்களுக்கு துணி கூட கனெக்ட் ஆகாது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஐம் சாரி. இது கியோனி தானடா இது? இல்லடா இது PA Works-டா. கியோட்டோ அனிமேஷன். கியோனியா இது? எஸ். நான் PA Works-டே நினைச்சிட்டு இருக்கேன்டா. கியோனி எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா அந்த இதுல அவங்க இந்த ட்ரம்பட் மாதிரி அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னடா, வாயில வந்து பெருசா ட்ரம்பட் தான். அது இல்ல ட்ரம்பட் ட்ராம்போனோ ஏதோ வரும். அது வாசிக்கிறப்போ ஒரு அனிமேஷன் டிஸ்டிங்டிவா இருந்துச்சு. அது பார்த்த உடனே இது கியோனி நான் முடிவெடுத்தேன். ஓகே. ஒரு மாதிரி ஃபீமேல் கேரக்டர் ஓரியன்டட் இதெல்லாம் வந்து PA Works நிறைய ஸ்பெஷலிஸ்ட். அவங்களோட இதுனால நான் வயசாகி போச்சு, மறந்து போச்சு. கியோட்டோ அனிமேஷனே கை விட்டுட்டேனே. நெக்ஸ்ட் இன்னொரு அனிமே சொல்லணும் அப்படின்னா என்னோட டைம் அனிமே ஸ்பைஸ் அண்ட் வுல்ஃப். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல மிடிவல் டைம்ஸ்ல லிட்ரல் எக்கனாமிக்ஸ், ட்ரேடு, டீலிங்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சீரீஸ் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்டோட கொஞ்சம் ரொமான்ஸோட எல்லாம் கலந்து வேணும்னா எவ்வளவு நீஷா போகுது பாத்துக்கங்க மக்களே. அது உங்களுக்கு ஹிட் ஆச்சுன்னா பக்கா டாப் நாச் ஹிட், இல்லைன்னா சுத்தமா கனெக்டே ஆகாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரீஸ். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. மேற்கொண்டு அடுத்து வேற ஏதாவது வச்சிருக்கியா? இல்லை நான் போகட்டா? இல்லை நீ சொல்லு.
ஓகே, வேற என்ன இருக்கிறது என்றால் டொரோரோ. டொரோரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக்கான ஃபியூடல் டைம் ஜப்பான்ல ஒரு நாட்டோட லீடர் மாதிரி அவன ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனோட ரூல் இன்னும் கண்டினியூ ஆகணும் அப்படின்றதுக்காக அவனோட குழந்தைய ஒரு டெவிலுக்கு இல்ல 12 டெவிலுக்கு தானம் கொடுத்துருவான். கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, வெறும் ஒரு பாடி மட்டும் கொடுக்குன்ற மாதிரி ஒரு குழந்தைய வந்து இதை வந்து கொன்றுங்கன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஆள்கிட்டே கொடுப்பான். அந்த அம்மா வந்து ஒரு ஆத்துல விட்டுரும். அது இன்னொரு ஒரு மெடிசன் தெரிஞ்ச ஆள் வந்து பிக்கப் பண்ணி இந்த குழந்தைக்கு இன்னுமே உயிர் வாழணும்னு ஆசை இருக்கு பாரு இந்த கண்டிஷன்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஹேண்டு, லெக்ஸ் அதெல்லாம் ப்ராஸ்தெட்டிக்ஸ் மாதிரிலாம் பண்ணி கொடுத்து லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபேண்டசி தான். அது வந்து ரொம்ப அந்த பழைய கால ஃபேரி டெய்ல் கணக்கு. அங்கிருந்து மறுபடியும் மேல போனா அந்த கிங்டம் இருக்கும், அங்க ராஜமாதா. ஒரே நிமிஷம், டொரோரோ 2 அனிமே வந்திருக்கு. 1969ல ஒண்ணு, 2019ல ஒண்ணு. 2019 வெர்ஷன் பாருங்க. 1969 பாக்குற அளவுக்கு நம்ம மாடர்ன் ஆடியன்ஸ் ரெடி கிடையாது, நானே ரெடி கிடையாது. உங்ககிட்ட இருந்து நான் இன்னும் ஒண்ணு எதிர்பார்க்கறேன், அது வரமாட்டேங்குது. என்கிட்ட நிறைய இருக்குதா, நான் சிலதெல்லாம் இன்னும் உள்ள போகாம இருக்கிறேன். அது நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லி அது இருக்கா வச்சிருக்கேனா இல்லையான்னு சொல்றேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கும் பிடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதுலதான் நான் நிறைய எலிமினேட் பண்ணிருக்கிறேன். இல்லையே, புரியுமே. டொரோரோ வந்து பிரைம்லயே இருக்கு. நான் பிரைம்லயே இருக்கான், பாத்துக்கப்பா. இதை விட ஈஸி ஆப்ஷன் ஏதாவது இருக்குதா? நான் உங்ககிட்ட இருந்து இப்ப எதிர்பார்க்கறது இந்த மோனோகதாரி ஏன் வரல? அது ஏன் சீரிஸ் எனக்கு மட்டும் தான், யாருக்கும் தரமாட்டேன். நான் கொடுப்பேன் ஒரு செட் ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபீமேல் கேரக்டர்டா அப்படிங்க, இன்னொரு செட்டு கேரக்டர்ஸ் வந்து பஞ்சு பத்தல அப்படிங்க. போங்கடா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன். சோ திஸ் இஸ் மை கன்சர்ன். ஓகே, அடுத்து நானே போறதா என்ன? ஓகே, நானே தட்டி வீசிட்டு இருக்கிற மாதிரி. நான் ஒரு 4-5 போயிட்டேன்ல, அதனால இல்ல நானும் 4-5 போயிட்டான். ரொட்டேஷனுக்கு இது போடணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ரீசெண்டான அனிமே ஏதாவது கொடுப்பா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் ஹாட் டாக்ஸி. ஒரு நல்ல இன்டர் கனெக்டட் ஸ்டோரி. ஒரு 10-15 கேரக்டர் ஸ்டோரியில் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ட்ராக். அந்த எல்லா ட்ராக்கும் இன்டர் கனெக்ட் ஆகணும். அந்த இன்டர் கனெக்ஷனுக்குள்ள ஒரு மிஸ்ட்ரி, அதுல வந்து ஒரு ஜென்வினான எஃபர்ட் ஸ்டோரி டெல்லிங்ல இதெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க ஹாட் டாக்ஸி பார்க்கலாம். என்னால முடியல. சொல்லிட்டான் அவன் மகுக்கு, அவனும் ஒண்ணு சொல்லிட்டான். அவன் சொன்ன டோன் வந்து சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மிஸ்ட்ரி. நான் சொன்னது வந்து ஆந்த்ரோமார்பிகா ஏதோ ஒண்ணு. நம்ம மனுஷனுக்கு பதிலா மிருகத்தலையெல்லாம் வச்சிருப்பாங்கல்லங்க, அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து அனிமே இருக்கும். பார்த்து ஏமாந்துடாதீங்க. சாதா டே டு டே பேசிஸ் லைஃப்ல இருக்கிற கேரக்டர் பேஸ் பண்ணி எழுதுன ஒரு ஜென்யூனான மிஸ்ட்ரி. ஒரே தீம்ல 2 விஷயம் கொடுத்துருக்கோம். பாத்துக்கங்க, இந்த சேனல்ல மட்டும் தான் கிடைக்கும் மக்களே. இல்ல, ஆக்சுவலி நான் அடுத்து பரணியா ஏஜென்ட் தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஓ இருந்தியா? அதுக்குள்ள நானே லீட் எடுத்து கொடுத்துட்டேனா சரி விடு. அடுத்தது போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பெஷல் மென்ஷன். பரணியா ஏஜென்ட் நீங்க பாக்கணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுமை வேணும். ஏன்னா செட் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையா பில்ட் பண்ணி கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் சாத்தோஷி கான் சீரீஸ். சரிப்பா, எனக்கு நான் பாக்குற மாதிரி அனிமே கொடுப்பா, நல்லா கலன்னு ஃபேன் சர்வீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது மாதிரி ஏதாவது கொடுப்பா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அனிமே சாக்குரா சோனோ பெட்டுனோ கனோஜா. பேசிக்கலி ஒரு பையன் இருப்பா அப்படிங்க, அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட், கிரியேட்டிவ் ஸ்டூடெண்ட், கேம் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பையனோட பேஷன். ஒரு டார்மெட்ரி ரூமுக்கு போய் தங்க போறான். உள்ள இருக்கிறது எல்லாமே எசகப்பசக்கான எப்படி சொல்றது கிரியேட்டிவ் பனா, அதே சமயத்துல கோளாறு பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்ற குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்குள்ள போவான், எப்படி அவங்க கூட சிங்க் ஆகிறான். அதே மாதிரி அங்க வந்து 2 ரொமான்ஸ் ட்ராக் இருக்குது. ஒன்னு அவோயாமா நானமி, இன்னொன்னு வந்து அவ பேரு சாக்குரான்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் சாக்குரா சோன் ஏதோ மறந்து போச்சு. எனக்கு அந்த கேரக்டர், மெயின் கேரக்டர் மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவோயாமா நானமி தான் எனக்கு பிடிக்கும். எனிவே, உங்களுக்கு ஒரு கமர்ஷியலான அனிமே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அனிமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 24 எபிசோட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான் 2 கேரக்டரோட ரொமான்ஸ் ட்ராக் இல்லாம ஒரே கேரக்டரோட ரொமான்ஸ் ட்ராக் வேணும்னா பாக்குமான் பாத்துக்கோங்க. பாக்குமான்ல அவுட் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் அப்படியா? பக்கா சோனன் பாது டெத் நோட் ரைட்டரோடது அதுக்குவே பாப்புலாரிட்டி இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப கின்னோ சாஜியும் சொல்லலாம். பக்கா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அது எஃப்எம்ஏ ஓட ரைட்டர். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்க்கு எப்பவுமே வந்து மார்க்கெட் கிடையாது. ரைட்டர் வேணா, ரைட்டர் அகிவி இல்ல. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்க்கு மார்க்கெட் கிடையாதுங்கிறது வந்து நான் எப்படி சொல்றேன்னா, டிராகன் பாலுக்கும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் அனிமேக்கும் கம்பேர் பண்ணா கிட்ட கூட வராது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அனிமேவோட டாப் 10ஐயும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃபோட டாப் 10 அனிமேவும் எடுத்து போட்டா இதோட ஃபர்ஸ்ட்டோ அதோட 10th கூட கீப் அப் பண்ண முடியாது. அப்படி சொல்றேன். பட் நான் சொல்ல வேண்டிய அதே பிளாட் பாயிண்ட் நீ வேற பிளாட் பாயிண்ட்ல சொல்ற. அதுக்கு இப்படியா? பாக்குமான்ல அதுதான் பிளாட் பாயிண்டா? ஆயிடா
இல்லடா இல்ல அவனும் வந்து ஒரு மாங்கா எழுதணும்னு சொல்லி போவான், இன்னொருத்தனோட கொலாபரேட் பண்ணுவான், இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு லவ் ட்ராக் வரும். நல்லா பர்ஃபார்ம் பண்றோம் மேன். இல்லன்னு சொல்லுவியா? இல்லன்னு சொல்ல முடியாது, அதுவும் கரெக்ட் தான். ரைட்டு விடு. பாக்கி வந்து இன்னும் 2 என்னமோ வச்சிருக்கேன். அது 2த்துக்கு இதே மாதிரி ஏதாவது, அதான் அது 2த்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பங்கம் பண்றியான்னு நீ பாக்குறேன். இப்போ வந்து நான் சொல்ல போறது வந்து ஹார்ட் கோர் அனிமே ஃபேன்ஸுக்கு மட்டுமே. ஏன்னா நார்மல் அனிமே பாக்குறவங்களையும் ஓரளவுக்கு நான் வந்து ஒரு 40-50 அனிமே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. சீரீஸ் பேரு மொனோனோகே. மொனோனோகேன்னா உடனே பிரின்சஸ் மொனோனோகே ஸ்டூடியோ ஜிப்ளின்னு நினைக்காதீங்க. இது பேர் வெறும் மொனோனோகே. இது வந்து ஒரு ஸ்டைலைஸ்ட் அனிமே. நிறைய ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டில் ஃப்ரேமாவே இருக்கும். பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் சும்மா அங்கங்க மாறும். கேரக்டர் அப்படியே நின்றுகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபிக்ஷனல் ஃபியூடல் ஜப்பான் டைம்ல செட் ஆன ஒரு ஸ்டோரி. ஒருத்த மருந்து விற்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் ஒவ்வொரு இடத்துக்கும் போவான். அந்த இடத்துல விதவிதமான ஸ்பிரிட்ஸ், பேய் அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் இவன் எக்ஸார்சைஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ரொம்ப ஸ்டைலைஸ்டா ஆர்ட் ஃபார்முக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்த ஒரு சீரீஸ். பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் கேரண்டிடா சொல்ல மாட்டேன். பட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எனக்கு வேணும், அதுவும் வந்து ஏதாவது கிரியேட்டிவா பண்ணுங்கன்னு வேணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் வந்து மொனோனோகே தாராளமா பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும் தான், ஆனா ஒர்த்து. பாசுருதி ஏதோ வச்சிருக்க? கொஞ்சம் பொறுமை வேணுங்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஏதோ ஒண்ணு பக்கத்துல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்களா, அதை சொல்லு. பொறுமை வேணுங்கிறதுக்கு சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்லானே இருக்கு. நான் ஆக்சுவலா கொஞ்சம் நாட் மெயின் ஸ்ட்ரீம் லிஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் பார்க்காதது. அது பரவாயில்ல, அட்லீஸ்ட் கல்ச்சரல் லெவல்ல இன்ஃபர்மேஷன் வந்தா போதும். நீங்க வந்து எப்படி ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க. டன். அஷிதானோ ஜோ. அஷ்டானோ ஜோ வந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் அனிமேக்கு நல்ல ட்ரெண்ட் செட்டிங் அனிமேன்னு சொல்லி கிளாசிக் அனிமே லவர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாடர்ன் அனிமே லவர்ஸ்க்கு எப்படின்னு எனக்கு தெரியல. யூ யூ ஹகுஷோ அப்படின்னு ஒண்ணு. யூ யூ ஹகுஷோ வந்து கிளாசிக், நம்ம டிராகன் பால் அந்த டைமோட ஒரு அதோட ஒரு பெரிய கை. அது ஆக்சுவலி இப்போ பிக் ஃபைன்னு சொல்லிட்டு இருக்கிற நருட்டோ இதெல்லாம் முன்னாடி இந்த டிராகன் பாலோட வந்த குரூப்ல ஒரு சின்ன குரூப் இது. ஆனா யூ யூ ஹகுஷோ பொறுத்த வரைக்கும் இப்பவுமே அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது இன்னுமே ஆடியன்ஸ்குள்ள இருக்கு. கிளாசிக் ஆடியன்ஸ்குள்ளயும் இருக்கு, நியூ ஆடியன்ஸ்குள்ளயும் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது. இல்ல டெக்னிக்கலி இது எங்களுக்கு மெயின் இருக்கிறவங்களுக்கு அது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது, எங்களுக்கு இது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம். அப்படி வர உடனே இதை பார்த்துட்டு கார்ட் கேப்டர் சாக்குராக்கு மேல் வெர்ஷன் கேட்க கூடாது. ஹஜிமேனோ இப்போ தெரியாதவங்க இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. டெக்னிக்கலி மெயின் ஸ்ட்ரீம். ஓகே, ஹஜிமேனோ இப்போங்கற இதுவே நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா பாக்குமான் அதை ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. பாக்குமான் என்னென்னமோ ரெஃபரன்ஸ் பண்ணுவான். ரொம்ப பழைய 19 உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஜப்பான் போல்ல டெஃபினெட்லி நாட் மெயின் ஸ்ட்ரீம். இப்போ வந்து மெயின் ஸ்ட்ரீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமா பார்த்திருக்க மாட்டாங்கன்ற கணக்குல. ஆமா ஓகே, பாக்குமான் அனிமேன்னு பேசிட்டு இருக்கிறப்போ உனக்கு ஞாபகம் இருக்கு அந்த போல் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. காலேஜ் முடிச்சப்போ வந்து ஒரு போல் போச்சு ஜப்பான்ல, கிரேட்டஸ்ட் அனிமா ஆஃப் ஆல் டைம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் டிராகன் பால் வருமான்னு பார்த்துட்டு இருந்தோம். லிஸ்ட்ல டிராகன் பாலே வரல. உனக்கு அந்த 1960s ஒரு அனிமா அந்த முயல் வச்சு ஏதோ ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? முயல் வச்சதான் வருமா? ஒரு அனிமா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஏதோ எடுத்துச்சு. எனக்கு அப்படிலாம் ஞாபகமே இல்லை. நம்ம தான் பேசிட்டு இருந்தோம் எப்படிடா டிராகன் பால் பாப்புலரா இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச கொடூரம் எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நடுவுல வந்து கோகுக்கு மேல கிரிட்டோ இருந்தான். அந்த குடும்பம் தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. இல்ல நல்ல வேலை அதெல்லாம் நான் பார்க்கல. பெர்சர்க்னு ஒரு இது அனிமே. பெர்சர்க் வந்து மாங்கா வைஸ் அல்டிமேட் ஃபேமஸ். அனிமே வந்து மாங்கா அளவுக்கு கீப் அப் பண்ண முடியலங்கிறது நிறைய பேரோட கன்சர்னு. அதுக்கு வந்து மாங்காவோட குவாலிட்டி அநியாயத்துக்கு ரொம்ப ஹை எண்டா இருந்ததுதான் பிரச்சனை. அது 3D வேலை கொண்டு வந்து அது புதுசு, பழசெல்லாம் இருக்கு பெர்சர்க்ல. ஆமா பழசு. ஓகே பட் எதுவுமே வந்து அந்த மாங்காவோட இதுக்கு மீட் பண்ண முடியல. பட் சீரீஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பெர்சர்க் மாங்காவே படிச்சிடலாம். பட் மாங்காவே படிக்கலாம். அதுதான் மாங்காவே படிச்சிடலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த சீரீஸ் இஸ் ரைட்டர் செத்து போயிட்டார். நெக்ஸ்ட் வந்து டெத் பரேட்னு ஒண்ணு. டெத் பரேட் நான் 1000 தடவை நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். யாராவது இதை பார்க்காம இருந்தீங்க இஷ்டம் பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஷோ இல்ல. நீ இங்கதான் ஒரு தப்பு பண்ற. அந்த வீடியோல நம்ம பிரைவேட் பண்ணி வச்சிட்டோம். சரி உடே. பட் டெத் பரேட பொறுத்த வரைக்கும்
எபிசோடிக் சீரீஸ், நல்ல ஃபேண்டசி த்ரில்லர்லாம் சொல்ல மாட்டேன். அது த்ரில்லிங் எலிமெண்ட்லாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. போஸ்ட் செத்ததுக்கு அப்புறமா நீ நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமான்ற மாதிரி ஒரு சின்ன ஒவ்வொரு எபிசோடுக்கும் 2 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன்ஸ்டா பிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவாங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுல ஒரு கேரக்டர் வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா சைனா இருப்பார், இடத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்னேக் வேல போவாரு. ஐயோ, டெத் பரேட் போனாலும் கிச்சன் வந்திருக்கலாம். சரி, மெலங்கோலி ஆஃப் ஹருஹி சுசுமியா. மெலங்கோலி இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா மக்களே நான் உங்களுக்கு சொல்லல. இதெல்லாம் சொன்னா நீங்க பார்த்துட்டு என்னை திட்டுவீங்க. அந்த மாதிரி சீரீஸ் கிளாசிக் அனிமே ஆஃப் ஆல் டைம்ஸ்னு ஒரு லிஸ்ட் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள ஹாருஹி சுசுமியா இல்லைங்க வைக்கிறேன்னா தெய்வ குத்தமாயிடும் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி ஒரு கல்ச்சுரல் இம்பாக்ட் உள்ள ஒரு சீரீஸ். திஸ் வாஸ் எ ட்ரெண்ட் செட்டர். இப்போ நிறைய பேருக்கு அது தெரியாது. சீரீஸ் 100% ஒர்த். யாருக்குன்னா எங்களுக்கு, உங்களுக்கு இல்லையா எனக்கு தெரியாது. இட்ஸ் கொஞ்சம் அதோட டைமோட ரெமனன்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. உல்ஃப்ஸ் ரெய்னா கேள்விப்பட்டதே இல்லையே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உல்ஃப் சில்ட்ரன் தான். 66 எபிசோட் பக்கம் இருக்கு. நமக்கு தெரியலையே. ஸ்டுடியோ போன்ஸா நல்லா தான் இருக்கும். அனிமேஷன் அதான் பரவாயில்ல. இதையும் புக் மார்க் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் பாக்கி இருக்கிறதா? இருக்கு. நொரகாமி அண்ட் நொரகாமி அரகாத்தோ. நோரகாமி நல்லா இருக்கும். நோரகாமி அரகாட்டோ நல்லா தான் இருக்கும். ரெண்டும் வேற வேறயா? இல்ல ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் மாதிரி. கொஞ்சம் ட்வைலைட்ட நல்லா எடுத்தா எப்படி இருக்கும் அதான் நோரகாமி. ப்ளீஸ் நல்லா எடுத்தா ட்வைலைட்ல வேம்பயர் இருக்கும். அதுக்கு பதிலா இங்க வந்து காட்ஸ். லவ்ன்றது மெயின் ட்ராக் கிடையாது. பட் ட்வைலைட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? ட்வைலைட் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு? ட்வைலைட்டா இல்ல சாரி 50 ஷேட்ஸா? 50 ஷேட்ஸ் ட்வைலைட்ல இருந்து வந்துச்சு. நோ, வரலாறு முக்கியம் அமைச்சரே. 50 ஷேட்ஸ் தான் ட்வைலைட்ல இருந்து வந்துச்சா? ஆமா. கருமம். ரெண்டுமே வர்ஸ்ட். அதனால ட்வைலைட் நான் சொன்ன காரணத்தை நம்பி பயந்து ஓடிடாதீங்க. நொரோகாமி வந்து நல்லா இருக்கும். இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி ஃபங்க்ஷனல். அதை தாண்டி நல்ல ஷோஸ் நிறைய இருக்கு. அதுதான் பார்க்கணுன்ற ஹைலி ரெக்கமெண்ட்ன்ற அளவுக்கு நான் அதை சொல்ல மாட்டேன். ஜாப்பனீஸ் வந்து பெருசே பப்பு அப்படிம்பாங்க. உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப் ஸ்டூபிட் காமெடி பிடிக்கும் அப்படின்னா அதுல உங்களுக்கு ஸ்டூபிட் காமெடின்னு சொன்னேன், ஸ்டூபிடிட்டின்னு சொல்லல. ஸ்டூபிட் காமெடிங்கிறது நான் பாசிட்டிவ் ஆங்கிள் சொல்றேன். சிம்பிளா பிச் என்னன்னு சொல்லணும்னா, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருப்பான்டா, ரவுடி பையன் 1ஆம் நம்பர் ரவுடி பையன். நெக்ஸ்ட் டீமன் லார்ட் சைல்டு ஒன்னு இருக்கும். அதுக்கு ஒரு ஹியூமன் சோல் அட்டாச் பண்றதுக்கு வேணும். அது இருக்கும் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை வந்து இவன் கூட அட்டாச் ஆகிக்கும். இவனோட வேலை என்னன்னா, இந்த குழந்தைய அவங்கிட்ட இருந்து இவனை விட ஸ்ட்ராங்கா இன்னொருத்தங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எப்படியாச்சும் சண்டை போட்டு தோத்து இந்த குழந்தைய அவங்க கிட்ட அனுப்பிச்சிடணும்னு பார்ப்பான். இப்படிதான் கதை ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேல காமெடிக்கு பிரிமைஸுக்கு கோல்டு கிடைக்கவே கிடைக்காது. ரைட். இப்ப காமெடின்னு சொன்னதுனால நடுவே நான் இன்டரப்ட் பண்ணி விட்டேன்னு வரேன். நான் கிண்டாமான்னு ஒரு சீரிஸ் இருக்குல்ல. எஸ், கிண்டாமால இருக்கிற பாதி ரெஃபரன்ஸ் நமக்கே புரியாது. இவங்களுக்கு எப்படி புரியும்? தட் இஸ் த ப்ராப்ளம். இல்லைன்னா கிண்டாமாவும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நமக்கு தெம்பு இல்லை. நானே பார்த்தது இல்லை. எனக்கு அங்கங்கே சீன்ஸ் பார்த்துருக்கேன். காமெடி இஸ் வெரி மச் அவர் லேன்னா நம்மளோட ஸ்டைல் தான் காமெடி. ஆனா நிறைய இது நமக்கே ஒரிஜினல் புரியாம பேரடி எப்படி புரியும்? அனதர் அப்படின்னு ஒரு அனிமே. அனதர் மாதிரி ஒரு மொக்க அனிமே எதுவுமே கிடையாது. ஆனா அனதர் மாதிரி ரொம்ப பாப்புலரான கல்ச்சரலான எஃபெக்ட் கொடுத்த ஒரு அனிமே எதுவுமே கிடையாது. அனதரை பொறுத்த வரைக்கும் அது எப்படி நீ சொல்லலாம்? டார்லிங் இன் தி ஃபிராங்க்ஸ் இருக்கு. டார்லிங் இன் தி ஃபிராங்க்ஸ்க்கு எல்லாம் மீறினது அனதர்லாம் நீ லேஸ்ல இடம் போட்டுறாத. அதாவது கிளைமேக்ஸ் அனதர்க்குலாம் ஸ்பாயிலர் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. கிளைமேக்ஸ்லாம் வந்து டேய் என்னடா நடக்குதுங்க, ஆளாளுக்கு ஒருத்தர் குத்திக்கிறீங்க, ஏதாவது காரணகாரியமா குத்திக்கிங்கடா அப்படிங்கிற அளவுக்கு உன்னை கதற வைப்பானுங்க. ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் ஆனிமே என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அதே சமயத்துல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இந்த ஆனிமே சர்க்கிள்குள்ள அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஆனிமே இது. ஆல்மோஸ்ட் வந்து எப்படி சொல்லணும்னா இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் சா அந்த டைப் ஆனிமேங்க இது. ஒரு ஸ்டேர்ஸ்ல அம்பர்லா கீழே விழுந்துரும். அதோட பாயிண்ட் எண்ட்ல ஸ்டேர்ஸ்ல இருந்து ரோலிங்ல போய் ஒரு கேரக்டர் கரெக்டா கழுத்து குத்தி சாவும். இதுதான் அந்த படத்துல அந்த ஆனிமே இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேமஸ் சீன். பாத்துக்கங்க, இப்படிதான் சீரிஸ் இருக்கும். ரைட், பரவாயில்லையே. இப்ப ஆன்டி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. நான் பார்க்கலங்கிறது இல்ல, லிஸ்டாச்சு இருக்குல்ல. பிளாக் க்ளோவர்.
பிளாக் க்ளோவர் வந்து இதோ இப்ப இத ரியாக்ட் பண்ணா பாத்தீங்களா? இல்ல பிளாக் க்ளோவர் நீங்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து என்னன்னா உங்க டிவி வால்யூமை ஒரு 70% கம்மி பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ஹெட்செட்ல வச்சிருக்கீங்கன்னா அந்த வால்யூமே நல்லா குறைச்சு ஒரு 10%ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 சீசனுக்கு நீங்க கேட்டு உங்க காதை டியூன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளாக் க்ளோவர் பத்தி யோசிக்கலாம். அதே 3 சீசன் வரைக்கும் தான் கதையும் சுமாரா இருக்கும், அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிடும். இல்ல அது நம்ம கரெக்ட். இது நான் வந்து விளையாட்டுக்காக சொல்ல, ஏன்னா அங்க ஒரு ஹீரோவே பாத்தீங்கன்னா கத்திட்டே கிடப்பான். சாதாரணமா பேசுறா, கொஞ்சம் அமைதியா பேசுறா. ரொம்ப நாளா என் வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க அமைதியா பேசுறான்னு. எனக்கு அப்ப புரியல, இவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபீல் ஓ இப்படித்தான் இவங்களுக்கு இருக்குமான்னு. இது வந்து என்ன சொல்றது, ஏதோ காமெடிக்கு சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையிலுமே அப்படித்தான் காது வலிக்கும். சரி லிஸ்ட்ல அடுத்து என்ன இருக்கு உனக்கு? இன்னும் 2 பாக்கிப்பா. அகைன் ஸ்டூபிட் காமெடி லைன், அரக்காவா அண்டர் தி பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு அனிமே. பிரிமைஸ் என்னன்னா, ஒரு நல்ல பணக்கார திமிரு பிடிச்ச பையன் இருக்கிறான். அவனுக்கு வந்து யாருக்கும் கடன் படுறது அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் ஒரு பிரிட்ஜு கிட்ட ஏதோ ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஆகிற டைம்ல அந்த பிரிட்ஜுக்கு கீழே வாழ்ற ஒரு பொண்ணு வந்து அவனை வந்து காப்பாத்திரும் சாகிறதுக்கு முன்னாடி. இவனுக்கு வந்து யாருக்கும் கடன் பண்றதுதான் பிடிக்காது இல்ல, அதனால வந்து இவன் வந்து சொல்லிடுவான், உனக்கு என்ன வேணும் கேளு, அதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்துறேன் அப்படின்னு. அதுக்கு அன்னையில எனக்கு நீதான் வேணும், நீதான் வேணும், ஆகாயத்தி புடிச்ச நில தூக்குபா. அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் இங்க பண்ணிருப்பாங்க. ஆனா அல்டிமேட் நான்சென்ஸ் காமெடி நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இஸ் திஸ் தி பெஸ்ட் காமெடி ஆஃப் ஆல் டைம் கிடையாது, டீசென்ட் காமெடி தாராளமா அந்த மாதிரி ஒரு அனிமே. 2 சீசனும் நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குங்க, பாக்குறவங்க பார்க்கலாம். அது ஒண்ணு. ஃபைனல் அனிமே ரெக்கமெண்டேஷன் என் சைட்ல வந்து திஸ் இஸ் ஃபார் த யாருக்குன்னா அந்த டிராமா ஓவர் டிராமாட்டைசேஷன். டேய் நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு தடவை 2 நிமிஷம் பார்த்து பேசிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களே ஏன் அப்படின்னு யாரெல்லாம் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற சீரீஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், அதுல ஏதாவது ஃப்ரெஷ்ஷான டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சீரீஸ். திஸ் இஸ் கால்டு கோகோரோ கனெக்ட். கோகோரோ கனெக்டோட பிரிமைஸ் என்னன்னா, ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டினியூஸா ஒரு 3-4 ஈவெண்ட் நடக்கும், சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடி ஸ்வாப் பண்ணிக்குவாங்க 5 பேருக்குள்ள. இவன் உடம்புக்குள்ள அந்த அவன் உடம்புக்குள்ள இவன் அப்படின்னு. ஸோ இது மூலமா ஒவ்வொருத்தங்களோட பர்சனல் டிராமாலாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அதுல ஒருத்தங்களோட பர்சனல் டிராமா சால்வ் ஆயிடும். மீதி இருக்கிற 4 பேரோட பர்சனல் டிராமாக்கு இன்னொரு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கேரக்டர் என் மைண்ட்ல என்ன யோசிக்குதோ அது இன்னொரு கேரக்டருக்கு கேட்டுரும். அதை வந்து நீங்க மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து டிராமாக்குன்னே பண்ண ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி சீரீஸ் கோகோரோ கனெக்ட். இட் இஸ் நாட் அ குட் அனிமே, பட் இட் இஸ் an engaging anime. இதுதான்ப்பா என்னோட லிஸ்ட், முடிச்சிட்டேன்பா. சிறப்பு. ஸோ இந்த எபிசோடுக்கு ஒரு கன்க்ளூடிங் கமெண்ட். கமான் பஞ்சகல்யாணி. கமான் பஞ்சகல்யாணி அதுக்கு கன்க்ளூடிங் கமெண்ட் இல்லடா. ஏதாவது ஒண்ணு போடுறேன், ஏதாவது கிளிப்பு கீது கட் பண்ணி ஏதாவது போடுறேங்க, ஏதாவது கிடைக்கும். எதுவும் கிடைக்கலன்னா ஏதாவது கேப்பா பொண்ணு தூக்கி வச்சிடறேன். இல்ல அப்படிலாம் விட முடியாது. அப்படிலாம் விட முடியாதா? சரி ஏதோ அனிமே பொண்ணு தூக்கி வைக்கிறேன் போதுமா? அப்படிலாம் விட முடியாது. அப்ப என்னதான்டா பண்ணணும்? இனாட்டா வைக்கிறேன்னா நான் அமைதியா இருக்கு, இல்லன்னா கன்க்ளூஷன் சொல்லு. ஐயோ நான் இனாட்டாவே வச்சிடறேன்டா சாமி. ஹினாட்டா